மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு வழக்கம் போல உங்களுக்காக சூப்பரான காமெடியோட தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்டார்ட்டிங்ல விவேக் இருக்கார்ல, அவர் வாலி இருக்கார்ல, அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், எப்படியாவது நான் மலையாளம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பேசவே அப்பப்போ வார்த்தைகளோட இடையில சுகந்தானே என்று குருவாயூரப்பா அந்த மாதிரிலாம் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நீ என்ன வார்த்தைகள் பேசுறதா இருந்தாலும் அவங்க கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகள் இடையில நீ சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே அவங்க அப்படியே கரைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, பத்தாது சார், இன்னும் நான் அதிகமாக அவங்கள வந்து நான் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை விட அதிகமாக வந்துட்டு அவங்க மெல்ட் ஆகணும்னு சொல்லி கேட்டதுனால, அப்படியா, அப்போ ஒன்று பண்ணு, பேச இடையில நீ என்ன வார்த்தை சேர்த்துக்கணும் அப்படின்னா, தெம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை சேர்த்துக்கன்னு சொல்லும்போது, தெம்மாடி அப்படின்னா வந்துட்டு மரியாதை, அம்மாடி மரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் விவேக்கு கேட்கவும், ஆமாம் அதுக்கு அர்த்தம் என்னன்னா மரியாதைக்குரிய வணக்கம் அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இது புரிஞ்சுக்கிட்டேன், இதே மாதிரி இன்னும் 2 3 வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இந்த தெம்மாடி அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே இவ்வளோ பெரிய அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம் அதுதான் மலையாளம் அப்படின்னு அவர் சொல்லவும், எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது தவிர இன்னும் சில வார்த்தைகளும் இருக்குன்னு அதையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அடுத்ததாக வந்து தெண்டி அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்துக்க, சத்தியமாக இதுக்கான அர்த்தங்கள் எனக்கு தெரியவே தெரியாது, காமெடியில் உள்ளதை மட்டும் தான் சொல்கிறேன், வேறு ஏதாவது இதாக இருந்தால் என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள், இவர் சொல்லிக் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே அவர் என்ன சொல்வார்னா, தெண்டி அந்த வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கணுவார். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ அந்த ஏமண்டி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். எழுதிட்டே உட்காந்துருப்பார். விட வண்டி தானே, விட மாட்டார். இல்லை இன்னும் அந்த பொண்ணையே கவர் பண்ணுற மாதிரி இன்னும் 2 3 வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி ஏதாவது அப்படின்னு அப்படின்னு திரும்ப ஆரம்பிப்பார். நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அளவலாதி அப்படின்னு சொல்லு அப்படின்வாரு. அப்படின்னு அளவலாதினா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும், சொல்ல கற்றுக் கொடுக்கணும். உடனே அவர் டக்குன்னு என்ன சொல்வார்னா, இதுக்கு தானே அர்த்தம், அளவலாதி அப்படின்னா வந்து அளவில்லாத அழகுடைய பெண்ணே, அதுதான் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக் கொடுப்பாரு. அடடா, இவ்வளோ அற்புதமான வார்த்தைகள்லாம் மலையாளத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார். கிட்ட சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ அதாவது விவேக்குக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சார் இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, அந்த குடும்பத்தையே கவர் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படியா, அப்போ நீ வந்து இப்படி சொல்லிடு, அதாவது அதுக்கு என்ன வார்த்தைனா ஈஸி தான், நீங்கள் குடும்பம் ஒரு கழுதேறி குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் குடும்பம் வந்து ஒரு கப்பலோட்டிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தத்தை வேற சொல்லிடுவாரு. தாங்காது, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த குடும்பத்திலே ஒருத்தர் வந்து கப்பல் ஓட்டிட்டு இருக்கான், அப்போ நான் போய் இதை சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும், இப்போ மலையாளம் சம்சாரிச்சு எப்படி சம்சாரியா வரேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளி குதிச்சு அவர் ஓடிட்டு இருப்பாரு. இப்போ இங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் இவர்கிட்ட பேச வருவார். பேசிட்டே இருக்கும்போது அந்த வேலை செய்கிறவர், வீட்டில் வேலை செய்கிறவர் வந்துட்டு எந்த சாரே இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் அறியுமோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, டக்குனு இவர் என்ன சொல்வார்னா, தெம்மாடி அப்படின்னா வந்துட்டு ரவுடின்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதே அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்புறம் அடுத்ததான் என்ன சொல்லி கொடுத்தேன், தெண்டினா பிச்சைக்காரன் அர்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இப்போ ஆச்சரியமா இருக்கும். சொல்லி கொடுத்தீங்க, அதாவது அளவலாதி அப்படின்னா வந்து அற்பமானவன் அப்படின்றதான அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். குடும்பம் கழுவியது குடும்பம் அப்படின்னா வந்து உருப்படாத குடும்பம்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதே அப்படின்னு சொன்னா, அப்போ வேணும்னு தான் அப்படி சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ இவருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காருன்னு இவர் நினச்சிப்பாரு. எல்லாமே இப்போ இவர் போனவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, அங்கே போய் அவர்கிட்ட போய் அவரோட பொண்ணோட அப்பா கிட்ட போய் பேசிட்டு பாரு, சார் நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனே கிடையாது சார், உங்கள் காலில் கூட வரலாம், நீங்கள் ஒரு தெம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருப்பாரு. அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாரா, அது மட்டும் கிடையாது, இந்த ஊர்லேயே சாதாரண தெம்மாடி கிடையாது, மிகப்பெரிய தெம்மாடி நீங்கள் தான் அப்படின்றது எனக்கு அறியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்க வர செஞ்சுக்குவாரு. பேசிட்டு இருக்கார தெரிஞ்ச உடனே ஒருத்தர் வந்து என்ன இதுன்னு சொல்லிட்டு கோவப்படுவார். உடனே வந்து இவர் என்ன சொல்வாருன்னா, மோனே கவலைப்பட வேண்டியதில்லை, முழுசாக முடிக்கட்டும் டாக்டர் சார், முழுசாக முடிக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கவும், உங்கள் மவனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விவேக் கேட்கும். ஆமான்னு அவர் சொல்வார். அப்போ மச்சான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு தெண்டி அப்படின்னு, எது நான் தெண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காருவார். அச்சா இப்படி சொல்கிறான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பொறு என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்டு முடிப்போன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க ஒய்ஃப் அங்கே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆள் என்ன பிராந்தோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி பேசி அவர் சொல்லவும், சொல்லு வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், நீங்கள் ஒரு தெம்மாடி, உங்கள் சன் ஒரு தெண்டி, அங்கே நிற்கிறாங்களா அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை என்னமோ சொன்னார், அம்மாடின்ற மாதிரி அந்த மாதிரி வார்த்தையை சொல்லவும் இவருக்கு கோவம் இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கோமே. ஒரு கழுவேதி குடும்பம்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, பிரத்தா கஜும்னு சத்தம் தான் கேட்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் தெம்மாடின்னு இவர் கையில் பச்சை குத்தி அனுப்பி விட்டுருப்பாரு. உடனே இங்கே வந்துட்டு உடனே இப்போ அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு வருவார். இங்கே பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு பயங்கரமான ரவுடி சார், எப்படி எழுதியிருக்கான் பாருங்க, என்ன பச்சை குத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெம்மாடியும் குத்தி வச்சிருப்பாரு. சொல்லுங்க இந்த தெம்மாடிக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும்போது, அதான் அர்த்தம், என்ன அர்த்தம்னு கேட்கும்போது மகா ரவுடி அப்படின்றது தான் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாது, அவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாது. விவேக் வந்துட்டு இங்கே பக்கத்து வீட்டுக்கு வரதுக்கு ஒரு வேலையாக வருவார். அப்போ இவர் என்ன பண்ணுவார், சும்மா அந்த பக்கம் வான்னு சொல்லும்போது, வேணாமாம்மா நாங்கள் வந்தாலே தான் பிரச்சனை ஆகும்னு சொல்லுவார். சும்மா வாயா, அன்னைக்கு நீ பேசினதெல்லாம் நான் மறந்துட்டேன், வா ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி வாண்டடா கூப்பிட்டுட்டே இருப்பாரு. எப்படியே ரொம்ப விருப்பப்பட்டு கூப்பிடுறீங்கன்னு வந்து விவேக்கும் இப்போ பக்கத்தில் வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, மங்களம் ஒரு செம்பு தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, மங்களம் யார், வீட்டுக்காரம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வீட்டுக்கார அம்மா இல்லை வேலைக்காரம்மா தான், அப்பப்போ வீட்டுக்காரம்மா அந்த மாதிரி வேற சொல்லிப்பாரு. அவங்களும் இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவோம், போ உள்ள அப்படின்னு இவர் சத்தம் கொடுக்கும், அவங்க உள்ள ஓடிடுவாங்க. அதோட படிச்சுட்டு இருக்கானே தம்பி யாருன்னு கேட்கும்போது, நம்ம பிள்ளை தான் அப்படின்னு இவர் சொல்லுவார். படிச்சுட்டு இருக்கான், அவன் கொஞ்சம் நாள் யூஎஸ் போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே, உழவர் சந்தைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸ் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சொல்லவும், அப்போ இந்த ஷூ துடைக்கிறான்னு இவன் யாருன்னு சொல்லி கேட்கும்போது, அவன் இந்த மாதிரி அவங்களோட பையன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவன் படிக்கிற வரைக்கும் இவனோட ஷூவை இவன் தொடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அதை ஸ்டார்ட் ஆயிரும். எதுக்காக இவன் ஷூ துடைக்கிறான்னு கேட்கும்போது, ஆமா அவன் ஸ்கூல் போகிற வரைக்கும் அந்த காலங்கள் வரைக்கும் இவன் அவனோட ஷூவை தொடப்பான். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் என்னோட ஷூவை தொடப்பான். அதுக்கப்புறம் மாமியோட ஷூ தொடப்பான்னு கேட்கும்போது 2 பேரும் இவருக்கு கோவமே வந்துடும். டேய் டேன்னு 2 பேரும் கையை இது பண்ணிப்பாங்க. 2 பேருக்கும் ஒரே வயசு தானே, 2 பேரையும் படிக்க வச்சா என்ன, அவனை படிக்க வைக்கிற மாதிரி இவனையும் படிக்க வச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு. செம்ம கோவம் வந்துடும். 2 பேரையும் படிக்க வைக்க மாட்டேங்கிற, காமராஜர் பிறந்த ஊர் இது, இந்த மாதிரிலாம் பசும்பொன் முத்துராமலிங்கம் பிறந்த ஊர் இது, இந்த மாதிரி எல்லாரோட தலைவர்களும் பிறந்த ஊரை வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு பையனை படிக்க வைக்க மாட்டேன்ற, படிக்க வச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, படிக்க வைக்க மாட்டேன்டா, இவன் படிப்பான் இவன் தொடப்பான் இதாண்டா இது அப்படின்ற மாதிரி இவர் உறுதியாக சொல்லிடுவாரு. வந்து பொறுமை இருக்காது, டக்குன்னு அந்த பையனை பிடிச்சிட்டு உன்னை நான் படிக்க வைக்கிறேன்டா, நீ என்னடா படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா லா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். உடனே இவர் வேற ஒரு சட்ட மேதையை வந்து அநியாயத்துக்கு ஷூ துடைக்க வச்சுட்டியடா அப்படின்னு சொல்லி அவர்களே கோபப்பட்டுப்பாரு. சிவில் லாவா, கம்பெனி லாவா, டீம் லாவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஷக்கீலா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அதிகமாகிடும். அவர் மூக்குலேயே ஒரு குத்த விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. இப்போ இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா 4-5 பிள்ளைங்களை கூட்டிகிட்டே நடப்பாரு. அதாவது அந்த பிள்ளைங்களுக்கு துணிமணி கூட இருக்காது. இப்போ அவங்கெல்லாம் போகி கொண்டாடுற பேரில் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னத்தை எரிக்கிறீங்க எல்லாரும் சொல்லிட்டு கேட்பாரு. இந்த மாதிரி இதெல்லாம் பழசெல்லாம் எரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் நீங்கள் எரிக்கிறீங்களே, இதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், இதெல்லாம் சம்பிரதாயம் இப்படி தான் செய்யணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு கோவமாக வந்துடும். அப்போ பழசானா எல்லாத்தையும் தூக்கி தானே போடணும். அப்போ உடனே வந்துட்டு அங்கே ஒரு தாத்தா இருப்பார். அந்த தாத்தாவை தூக்கி கொண்டு இப்போ நெருப்பில் போடுற நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி அவரை விட்டு அவரை அப்படி பண்ணாத அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை இதுதான் இந்த ஏரியாவில் ரொம்ப பழசு அப்படின்னு சொல்லிட்டு போட போவார். நீ இப்போ இதை போடலாமல் இருக்கணும்னா அந்த துணியெல்லாம் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவரும் கீழே அவங்க தாத்தாவை இறக்கி விட்டுருவாரு. அதோட அவங்களும் அந்த துணியெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த துணியெல்லாம் கொடுத்துருவாரு. சந்தோஷமாக இருக்கீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டு தாத்தாவை இறக்கி விடலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் இறந்து போயே 2-3 நாள் ஆயிருக்கும். உங்களுக்கெல்லாம் பொங்கலே கிடையாது, நீங்களாம் இது தெரியாமல் போகி கொண்டாடிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு அங்கேருந்தே வந்துருவாரு. இப்படி படுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு. டிராஃபிக் போலீஸ் அவர் மடக்கி பிடிப்பாரு. எங்கே போயிட்டு இருக்கீங்க கேட்கும்போது, அடடா டிராஃபிக் போலீஸா, ஒரு ஓமத்துக்கு போயிட்டு இருக்கேன், வந்து கவனிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதெல்லாம் அப்புறம் கவனிக்கலாம், இப்போ இன்சூரன்ஸ் எடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கா எனக்குக்கா பைக்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பைக்குக்கு எடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ இந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸை கொடுப்பாரு. அப்புறமா வந்து ஆர்சி புக் கேட்கும்போது, ஆர்சி புக் இந்தாங்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் ரோட் டேக்ஸ் இந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறதெல்லாம் எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு. இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிரு, இன்னும் வந்துட்டு நம்பர் பிளேட் ஒட்டாமல் ஓட்டிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, இந்தாங்கோன்னு சொல்லிட்டு அதையும் 3 கலராக காட்டுவார். என்னது இது வி ஷேப்பில் எடுத்து காட்டுறேன்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் எப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ மாட்டிக்குவேன், அதுக்குள்ளே வெள்ளையில் ஒன்று மஞ்சள் ஒன்று கருப்பில் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் தான் அடிக்கடி ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரி அடுத்து என்ன கேட்கலாம், சரி லைசன்ஸ் கேட்கலாம், லைசன்ஸ் சரின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. என்ன அப்போ படிக்கும்போது குடுமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்போ படிக்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் அந்த ஃபோட்டோ தானே அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் கூட தான் போடாமல் இருந்தேன், அதனால இப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவருக்கு இப்போ யோசனை இருக்குது, எது கேட்டாலும் கொடுக்குறேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். முடிச்சுட்டு இப்போ என்ன சொல்வார்னா, எட்டு போட தெரியுமான்னு கேட்கும்போது வாயிலேயே சத்தம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி எட்டு போடுவார். பைக்கில் போட தெரியுமான்னு கேட்பாரு. பைக்கில் போடாமல் லைசன்ஸ் கொடுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அப்போ உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னோன்னே, அப்போ ஒரு 7 போடு அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா 7 அப்போ தான் இவருக்கு புரியும், இவர் நம்மக்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, சரி வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க, நான் 7.5 போட்டு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ கூப்பிடுவார். 7.5 அது எப்படி போடுவே நீ அப்படின்னு சொல்லும்போது, உட்காரு ஓய் உட்காரு அப்புறம் போட்டு காட்டுறன்ற மாதிரி ஒரு வழக்கட்டமாக தூக்கி உட்கார வச்சிருவாரு. சுற்றுன்னு அவர் வச்சு எல்லா இடத்துலையும் சுற்றிடுவார். அவரோட கையே காணா போயிடும். கீழே வந்து இறங்குற ஒரு 10 இங்கெல்லாம் கையே எங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரெட்டை பாலத்துக்கிட்ட விழுந்துச்சு எடுத்துக்கலையா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டு அவர் அங்கேயே விட்டுட்டு இப்போ கிளம்பிடுவார். அப்புறமா வந்துட்டு இதோட இந்த காமெடி இங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம். இந்த காமெடி சீன்ஸ்லாம் உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சீனில் சந்திக்கலாம்.